அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை தாயின் ஒற்றைக்கண் ரகசியம். அம்மா அம்மா என்று ராஜு வீட்டிற்குள் வந்தான். அம்மா, இனி நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். அனைவரும் என்னை கேலி செய்கிறார்கள். எப்படி பழைய பள்ளியில் உங்களின் கண்ணை வைத்துக்கொண்டு என்னை கேலி செய்தார்களோ அதுபோன்றுதான். அங்கு அப்படி செய்ததால்தான் இங்கு வந்தோம். இங்கும் இப்படி செய்தால் நாம் எங்கு செல்வது என்று தெரியவில்லை என 3ஆம் வகுப்பு படிக்கும் ராஜு அம்மாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். அதற்கு அவன் அம்மா, சரி, நான் நாளை ஆசிரியரிடம் வந்து பேசுகிறேன். வேண்டாம்மா, இப்படிதான் அங்கேயும் வந்து ஆசிரியரிடம் சொல்லி கண்டித்ததற்கு பிறகு அனைவரும் என்னிடம் பேச மறுத்தனர். அதையே இங்கும் செய்தால் என்ன நடக்கும் என்று தெரியும் அம்மா. நான் இனி பள்ளிக்கு செல்ல மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள் என்றான். ராஜு, உனக்கு அப்பா என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? நீ அவருக்காக படிக்க வேண்டும் கண்ணா. அவரின் ஆசையே நீ நன்கு படித்து சமூகத்தில் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். ராஜுவிற்கு அப்பா என்றால் மிகவும் பிடிக்கும். அவனுக்கு 2 வயது இருக்கும் போதே ஒரு விபத்தில் அவன் தந்தை இறந்து விட்டார். அவன் தாய், தந்தை இருந்திருந்தால் எப்படி உன்னிடம் இருந்திருப்பார் என அவனின் ஒவ்வொரு செயலிலும் இல்லாத தந்தை இருப்பது போல் பேசுவார். அதன் காரணமாகவே அவன் தந்தை மீது பாசம் தானாக வந்துவிட்டது. அவன் ஏதேனும் தவறாக செய்தால், தந்தை இருந்திருந்தால் இப்படி செய்ய சொல்லியிருப்பார் என சொன்னால் போதும், உடனே மாற்றிக்கொள்வான். இங்கு பிரச்சனை என்பது அவன் அம்மாவின் கண்தான். அவன் அம்மாவிற்கு ஒற்றை கண் மட்டுமே உள்ளது. அம்மாவை மற்றவர்கள் அதை கொண்டு பேசுவதால் ராஜு மிகவும் வருந்தினான். நீ படித்து சமூகத்தில் பெரிய இடத்தில் அமர்ந்தால் என் குறை யார் கண்ணிற்கும் தெரியாது. உனக்காகத்தான் நம் சொந்த ஊரை விட்டுவிட்டு யாரும் தெரியாத இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏதோ தையல் தொழிலை வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை வாழ்கிறோம். நீதான் நம் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னதும் சமாதானம் அடைந்தான். அவன் வளர வளர ஏன் நம் அம்மாவின் கண்ணை குணப்படுத்த கூடாது என்று எண்ணி ஒவ்வொரு மருத்துவமனையாய் சென்று விசாரிக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் அம்மாவோ, இதற்கு செலவு செய்யும் அளவிற்கு நம்மிடம் பணம் இல்லை. அம்மா, எப்படியாவது பணம் கட்டிவிடலாம். நான் ஏதாவது வேலைக்கு செல்கிறேன். உன் கண்ணை சரி செய்ய வேண்டும் என்றான். அவன் அம்மா கோபமாக, படிப்பு முக்கியமா இல்லை என் கண்ணை சரி செய்வது முக்கியமா? போய் படிக்கும் வேலையை பார். வேண்டுமென்றால் நீ கண் மருத்துவராகி என் கண்ணை சரி செய் என்றார். அதை கேட்ட ராஜு அதை ஆழ்மனதில் விதைத்து கொண்டான். அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கத் தொடங்கினான். அதன் பயனாக 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க அரசு கல்லூரியிலேயே இடம் வாங்கினான். ஆனால் அவன் அம்மா ஒரு முறை கூட அவன் கல்லூரிக்கு செல்லவில்லை. எங்கே தான் அங்கு சென்று அதனால் யாரும் அவனை கேலி செய்தால் அவன் படிப்பு பாதிக்கப்படும் என எண்ணினார். ராஜுவோ, அம்மா, இது கல்லூரி. இங்கு அனைவரும் பாதிப்பை எப்படி சரி செய்வது என்றுதான் நினைப்பார்கள். நீங்கள் நினைக்கும்படி எதுவும் நடக்காது என்றான். ஆனால் அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். அவனும் கல்லூரி இறுதியாண்டு படிப்பை முடித்து விட்டான். அம்மா, இனி நான் கண் மருத்துவர். என் மூத்த ஆசிரியர் உங்களை பரிசோதனை செய்ய வர சொன்னார். பரிசோதனை முடிவில்தான் எதனால் பாதிப்பு என்பது தெரியும். வாருங்கள். இப்போது வேண்டாம், என் கடமை ஒன்று உள்ளது. உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் என் கடமை முடிந்துவிடும். அதற்கு பின்பு நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறேன் என்றார். அம்மா, இப்போது என்ன திருமணத்திற்கு அவசரம்? உனக்கு அவசரம் இல்லை. என் அண்ணன் மகள் இருக்கிறாள், அவர்களுக்கு அவசரம் என்றார். என்ன அண்ணனா? நமக்குதான் யாருமே இல்லை என்று சொன்னீர்களே அம்மா, பிறகு எப்படி என்று ராஜு கேட்க, அவர்கள் தூரத்து உறவினர். 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்தித்த போது உன்னை பற்றி சொன்னேன். அப்போதிருந்தே அவர் மகளை உனக்கு தருகிறேன் என்று பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்தது. உன்னிடம் சொன்னால் கவனக்குறைவு ஏற்படும் என்று சொல்லவில்லை. சரி, திருமணத்திற்கு பிறகு நீ அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றதும், இது போதும், நான் திருமண ஏற்பாட்டை தொடங்குகிறேன். திருமணமும் முடிந்துவிட்டது. 1 வார காலத்திற்கு பிறகு, அம்மா, நாளை அறுவை சிகிச்சைக்காக பரிசோதனை செய்ய வேண்டும். என் மூத்த ஆசிரியர் அனைத்து ஏற்பாட்டையும் செய்து வைத்து விட்டார். காலை 7 மணிக்கு எல்லாம் நாம் செல்ல வேண்டும் என்று ராஜு சொன்னதும் அவன் அம்மா ஒன்றும் சொல்லாமல் சரி என்றார். வெகு நாட்களுக்கு பிறகு தான் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது என்று ராஜு மிகவும் மகிழ்ச்சியடைந்து தூங்க சென்று விட்டான். மறுநாள் காலை ராஜு அம்மாவை கூப்பிட்ட போது
அவரிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அவரையும் காணவில்லை. எங்கே தேடியும் அம்மா கிடைக்கவில்லை. அவன் மிகுந்த பயத்துடன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தான். அவர்களும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜுவிற்கு குழப்பம். ஏன் அம்மா நம்மிடம் சொல்லாமல் சென்றார்கள்? கண்ணிற்கு அறுவை சிகிச்சை என்றாலே அதை தட்டி கழிப்பதில்தான் இருந்தார்கள். இப்போது வேறு வழியில்லை என்று தெரிந்துதான் சென்று விட்டார்கள் என மனம் உருகினான். அவன் மனைவி அவனை சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாள். அப்படியே ஒரு வருடம் கழிந்தது. ஒரு நாள் ராஜு வேலை செய்யும் மருத்துவமனை கண் மருத்துவ முகாம் ஒன்றை ஒரு சிறிய கிராமத்தில் நடத்த எண்ணியது. 3 நாட்கள் நடக்க இருக்கும் முகாமிற்கு ராஜு அவனது குழு உறுப்பினருடன் சென்றான். அங்குள்ள கிராம மக்கள் அனைவரும் இலவச பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று விளம்பரப்படுத்தினர். அங்கு மிகவும் வயதான ஒரு பெண்மணி பரிசோதனை செய்தார். ராஜு அவர்களை பரிசோதித்து மருத்துவ ஆலோசனையை வழங்கினான். நாளை வாருங்கள், கண்ணாடியை மாற்றித் தருகிறேன் என்றான். அவரிடம் இது போன்று உங்கள் வீட்டின் அருகில் யாராவது இருந்தால் கூட்டி வாருங்கள் என்றான். அவரும் என் தோழி ஒருத்தி இருக்கிறாள், நான் அவளை கூட்டி வருகிறேன் என்றார். மறுநாள் அவர் வந்து அவள் எங்கும் வரமாட்டாள், நீ என் கண்ணாடியை கொடு, நான் செல்கிறேன் என்றதும் அவனுக்கு அம்மாவின் நினைவு வந்தது. எங்கே அம்மா உங்கள் வீடு? இதோ இங்கிருந்து 2 தெருக்கள் தாண்டினால் 3வது வீடு என்றார். ராஜு மருத்துவ முகாமை முடித்துவிட்டு அவை வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் என்று நினைத்து சென்றான். அங்கே சென்றதும் அவன் ஒரு புகைப்படத்தை பார்த்து திகைத்து நின்றான். அந்த வீட்டில் அவன் அப்பாவுடன் அவன் அம்மா சேர்ந்த புகைப்படம் இருந்தது. எப்படி இந்த புகைப்படம் இங்கே இருக்கிறது என்று கேட்டதும், அவள் என் தோழி, சிறுவயது முதலே எனக்கு தெரியும், இந்த பக்கத்து வீடுதான் அவள் வீடு, அவளுக்கு ஒற்றை கண் தற்போது இல்லை, அவளை தான் பரிசோதனைக்கு அளித்தேன், ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். இதை கேட்ட ராஜு கண்ணீருடன் அந்த வீட்டை நோக்கி ஓடினாள். உள்ளே அவன் அம்மாவை பார்த்ததும் கட்டிக்கொண்டான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் அம்மா திகைத்தாள். நீ எப்படி இங்கே வந்தாய் என்றார். அம்மா, ஏன் இப்படி யாரிடம் சொல்லாமல் சென்று விட்டீர்கள்? அறுவை சிகிச்சை செய்ய சொன்னது ஒரு குற்றமா? ஏன் இந்த பேச்சை எடுத்தாலே வேண்டாம் என்கிறீர்கள்? அதற்கு அவரின் பதில் மௌனம் மட்டுமே. எப்போதுதான் இதற்கான விடை கிடைக்கும் என்று தெரியவில்லை என கோபத்தில் கத்தினான். உடனே அவரின் தோழி, அவள் சொல்ல மாட்டாள், இதற்கு மேலும் எதற்காக மறைக்கிறாய்? நீ அவள் மகன் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. அப்போது உனக்கு 2 வயது இருக்கும். அன்று தீபாவளி. வெளியூரில் வேலை செய்யும் உன் தந்தை பட்டாசு வாங்கி வந்தார். அதை வீட்டில் வைத்துவிட்டு குளிக்க சென்றார். உன் அம்மா முதல் நாள் வாங்கிய சமையல் எரிவாயுவை அடுப்பின் அருகிலேயே வைத்துவிட்டு சமைத்து கொண்டிருந்தார். தண்ணீர் பிடிக்க வெளியே சென்றபோது உன் தந்தை வீட்டில்தான் இருக்கிறார் என்று உன்னை விட்டு சென்றார். அதற்குள் நீ அந்த பட்டாசு பையை நகர்த்தி கொண்டு அடுப்பின் அருகில் கொண்டு சென்றாய். குளித்துவிட்டு வெளியே வந்த உன் தந்தை அதை பார்த்ததும் உன்னை வெளியே தூக்கி எறிந்தார். அதே சமயம் உள்ளே வந்த உன் அம்மா தந்தையை காப்பாற்ற சென்றபோது அருகில் இருந்த சமையல் எரிவாயுவும் பற்றி கொண்டதால் வெடிக்கத் தொடங்கியது. உன் தந்தை அம்மாவை தள்ளிவிட்டு அவர் வெளியேற முடியாமல் மாட்டிக்கொண்டார். அதில் வெடித்த பட்டாசு ஒன்றுதான் உன் அம்மாவின் பார்வையை பறித்தது. எங்கே இது எல்லாம் உனக்கு தெரிந்தால் உன் மனநிலை பாதிக்கக்கூடும் என்று ஊரை விட்டு சென்று விட்டாள். அப்போது அந்த சமயத்தில் உதவி செய்த ஒரு உறவினரின் மகளை தான் நீ திருமணம் செய்துள்ளாய். மருத்துவரிடம் சென்றால் பார்வை பறிபோனதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று தவித்தார். இதை கேட்ட ராஜு நிலை தடுமாறி கீழே விழுந்தான். தாய் தந்தையின் தியாகத்தை கண்டு வியந்தான். இப்போது அவன் தந்தை அருகில் இருப்பதைப் போல் உணர்ந்தான். அவன் அம்மாவிடம் இப்போது மருத்துவ முறை மிகவும் வளர்ந்துவிட்டது, இதை குணப்படுத்த முடியும். பிறகு போகும் பேர குழந்தையை உங்கள் 2 கண்களால் காண வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தயவு செய்து வாருங்கள் அம்மா. அவன் அம்மா ஆனந்த கண்ணீருடன் பேர குழந்தையா என்ற மகிழ்ச்சியுடன் சிகிச்சைக்கு சரி என்று மகனை கட்டி தழுவினார். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.